திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரி கால்வாயில் ரசாயனம் கலந்ததால் ஏராளமான மீன்கள் செத்து மிதக்கின்றன. கோடை காலம் தொடங்கியதால் ஒன்னுபுரம் பகுதிக்கு அருகே உள்ள ஏரியில் நீர் வற்றிய நிலையில் மீன்கள் அனைத்தும் மேல்நகர் ஏரி கால்வாயில் செல்கின்றன. இந்நிலையில் அந்த கால்வாய் நீரில் ரசாயன கழிவுகள் கலந்துள்ளதால் மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே வயிற்று வலிக்கு ஊசி போட முயன்ற போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நசரத்பேட்டையில் அன்னை கிளினிக் என்ற பெயரில் பிசியோதெரபி என கூறிக்கொண்டு ஆங்கில மருத்துவம் பார்க்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட மருத்துவத்துறையினர் நபர் ஒருவரை வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அவர் ஊசி போட முயன்ற நிலையில் கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த எஸ்தர் என்ற பெண் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோயில் வளாகத்தில் நள்ளிரவில் யானை நடமாடியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் உலாவரும் ஒற்றை யானை அவ்வப்போது அங்குள்ள கடைகள் மற்றும் அன்னதான கூடங்களை சேதப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மீண்டும் கோயில் வளாகத்திற்குள் புகுந்த யானை காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை தள்ளிவிட்டுவிட்டு கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை தூக்கி வீசியது. யானையின் பிளிரல் சத்தம் கேட்ட பொதுமக்களும் கடைக்காரர்களும் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகினர். பிரதமர் அலுவலகத்திற்கு செல்போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். செவ்வாய்க்கிழமை இரவு டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மத்திய புலனாய்வு காவலர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது நாகையில் இருந்து மிரட்டல் அழைப்பு வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான காவலர்கள் நடத்திய விசாரணையில் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரான கணேஷ்குமார் மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளுக்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது. நீதிபதி ஆர் ஹேமலதா புதன்கிழமையுடன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் நீதிபதிகள் எஸ் சுந்தர், ஏ நக்கீரன், பி பவானி சுப்பராயன், பி சிவஞானம் ஆகியோர் மே மாதம் இறுதிக்குள் பணி ஓய்வு பெறுகின்றனர். இந்நிலையில் 5 நீதிபதிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சார்பில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் பிரிவு உபச்சார உரையை நிகழ்த்தினார். 5 நீதிபதிகள் பணி ஓய்வு பெறுவதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது நீதிபதிகளின் எண்ணிக்கை 60 உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வுக்கு சென்ற துணை பொது மேலாளரின் வாகனத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெம்மேலியில் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு சென்ற நெல் தரமில்லை என கூறி திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தின் துணை பொது மேலாளரின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை கொள்முதல் செய்ய கோரியும் தரக்கட்டுப்பாடு அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கம் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனத்திலிருந்து வெளியேறிய காட்டெருமை கூடலூரில் நேற்று இரவு 8 மணி அளவில் சுற்றித் திரிந்தது. இதனால் மைசூரு கேரளா செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 மணி நேரமாக சுற்றித் திரிந்த காட்டெருமை ஒரு வழியாக வனப்பகுதிக்கு சென்றது. காட்டெருமையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து தஞ்சை நோக்கி சென்ற கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது மனைவியுடன் காரில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். மாரியம்மன் கோவில் பைபாஸ் பகுதியில் கார் சென்றபோது பேட்டரி பகுதியிலிருந்து அதிகளவு புகை கிளம்பியது. சுதாரித்துக் கொண்டு இருவரும் கீழே இறங்கினர். சிறிது நேரத்தில் கார் மளமளவென பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கார் முழுவதும் எரிந்து சேதமானது. நீலகிரி மாவட்டத்தில் 4 வயது பேத்தியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்த தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு கூலி வேலை செய்யும் தம்பதி திருமண நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றபோது அவரது 4 வயது குழந்தையை அருகில் உள்ள தாத்தா வீட்டில் விட்டுச் சென்றுள்ளனர். அப்போது அந்த சிறுமியை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிறுமிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் நடந்தவற்றை பெற்றோரிடம் சிறுமி கூறியுள்ளார். இதையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தாத்தாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உதகை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடுவழியில் அரசு பேருந்து பஞ்சராகி நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அறந்தாங்கியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்து வைரவன்பட்டி பகுதியில் வந்தபோது திடீரென டயர் பஞ்சராகி நின்றது. இதனால் பயணிகள் கை குழந்தைகளுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மற்றொரு அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
கொடைக்கானலில் மதுபோதையில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநரின் வாகனத்தை வழிமறித்து சேதப்படுத்திய கேரள மாநில சுற்றுலா பயணியால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர்களையும் ஒருமையில் பேசி ரகளையில் ஈடுபட்டார். காவல்துறையினர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் போதை ஆசாமி இருந்ததால் அவரை அங்கேயே விட்டுச் சென்றனர். பெரம்பலூரில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி நடந்த தமிழ் வார விழாவில் அரசு இசைப்பள்ளி சார்பில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், பாரம்பரிய இசை கருவிகள் என நிகழ்ச்சி களை கட்டியது. இந்த நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். ஜார்ஜியா நாட்டின் தலைநகர் திப்லிஸில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான கடைகள் உள்ள மார்க்கெட் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான கடைகள் எரிந்து தீக்கிரையாகின. 15,000 சதுர மீட்டர் அளவுக்கு தீ பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவையில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அவுட்டுக்காயை வீசி தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். பேரூரைச் சேர்ந்த ராமாத்தாள், பூங்குடி இடையே தண்ணீர் பிடிப்பதில் தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. நேற்று முன்தினம் அப்பகுதியில் கோயில் திருவிழாவில் சாமியாட்டத்தின் போது இருவருக்கும் இடையே மீண்டும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆவேசமடைந்த பூங்குடியின் உறவினர் ஆறுசாமி ராமாத்தாள் வீட்டின் முன்பு அவுட்டுக்காயை வீசியுள்ளார். இதில் ராமாத்தாள் மற்றும் அவரது மகன் ஆகியோர் காயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குரியன்விளை பத்ரகாளியம்மன் கோயிலில் சித்திரை பரணி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோன்று பக்தர்கள் பலர் அலகு குத்தியும் விதவிதமான காவடி எடுத்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு, கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் கொத்தமல்லி போதுமான அளவிற்கு விலை போகாததால் அவற்றை பறிக்காமலேயே விடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கொத்தமல்லி ஒரு கட்டு 2 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாவதால் நடவு செய்யப்பட்ட கொத்தமல்லியை அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே விட்டுச் செல்கின்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து வரத்து அதிகமானதால் உள்ளூர் சந்தைகளில் விலை குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பலூரில் வேளாண் அலுவலரின் இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலிலேயே மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே இந்த திருட்டுச் சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ஸ்ரீ வரத வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் அக்ஷய திருதியையை ஒட்டி கருட சேவை நடைபெற்றது. முக்கிய வீதிகளில் வெங்கடேச பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் ஆலயத்தை சென்றடைந்தார். வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் நின்று சுவாமியை வழிபட்டனர். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் தங்கள் வீடு, கடைகளில் மின் விளக்குகளை அணைத்து போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. வக்ஃபு சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி புதன்கிழமை இரவு 9 மணி முதல் 9:15 மணி வரை அனைவரும் மின் விளக்குகளை அணைத்து எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி வாரியம்பாடி, ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடு, தெருக்களில் உள்ள மின் விளக்குகளை அணைத்து நூதன முறையில் போராடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது சாலையின் நடுத்தடுப்பில் மோதி டயர் சேதமானது. இதனால் பேருந்து தொடர்ந்து இயக்க முடியாமல் சுமார் 3 மணி நேரம் நடுரோட்டிலேயே பேருந்து நின்றது. தற்காலிக ஓட்டுநர் பணிக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. பணியாளர்கள் குத்தாட்டம் ஆடி மகிழ்ந்த காட்சிகள்தான் இவை. மே தினத்தை ஒட்டி தூய்மை பணியாளர்களை கொண்டாடும் விதமாக ஈரோடு மாநகராட்சி சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பந்து பரிமாற்றம், கோலிகுண்டு எடுத்தல், இசை நாற்காலி போன்ற போட்டிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறுவர்கள் போல ஆர்வத்துடன் விளையாடினர்.
செங்கல்பட்டு அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வள்ளிபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த கீழக்கரணை பகுதியில் வசித்து வரும் மகளை பார்ப்பதற்காக சென்றார். கீழக்கரணை பேருந்து நிலையத்தில் இருந்து ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயன்ற போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த நபரும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரியலூரில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் பிறகு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்குக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் இந்த பூஜை நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டுக்கு கவுன்சிலர் வருவதில்லை என கூறி அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடதாசனூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. வளர்ந்து வரும் பகுதியாக உள்ள இங்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து வார்டு கவுன்சிலரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடிதம் அனுப்பினர். அட்சய திருதியையொட்டி சேலத்தில் நபர் ஒருவர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு 5 கிலோ அரிசி, தண்ணீர் குடம் ஆகியவற்றை வழங்கினார். சேலம் நீதிமன்ற சாலையைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் அட்சய திருதியை நாளில் ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை வழங்க முடிவெடுத்தார். அதன்படி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு அரிசி, குடம், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என கூறி சிவகங்கை அருகே வருவாய் கோட்ட அலுவலரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனம் கொத்தங்குளம் கிராமத்தில் விஏஓவாக பணியாற்றி வரும் விஜயலட்சுமி தனது பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அவரது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பணியிட மாற்ற உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை வருவாய் கோட்ட அலுவலர் செயல்படுத்தவில்லை என கூறி சிவகங்கை ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. தானிச்சா உரணி சிறுமருதூர் நாட்டம்மாள் கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 12 வண்டிகளும் சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 14 வண்டிகளும் கலந்து கொண்டன. குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த மிகப்பெரிய நிதி மோசடியான நியோமேக்ஸ் வழக்கின் விசாரணை அதிகாரியான மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி மனிஷாவை மாற்றி பொருளாதார குற்றப்பிரிவு டிஜிபி பால நாகதேவி உத்தரவிட்டுள்ளார். அனைத்து ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி இமானுவேல் ராஜ்குமார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இவ்வழக்கை டிஎஸ்பி மனிஷா சிறப்பாக விசாரித்ததாக உயர்நீதிமன்ற கிளை பாராட்டிய நிலையில் இம்மாற்றம் நடந்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் டேபிள் ஃபேனை போட்டபோது மின்சாரம் தாக்கியதில் குடிபோதையில் இருந்த 35 வயதான கமல் உயிரிழந்தார். வேலைக்கு எதுவும் செல்லாமல் குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்த கமல் டேபிள் ஃபேனை ஆன் செய்ய முயன்றபோது மின்சாரம் பாய்ந்தது. இதில் நிகழ்விடத்திலேயே கமல் உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள சத்திரப்பட்டியில் சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். திருச்செங்கோட்டை சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் மகனின் காதுகுத்து நிகழ்ச்சிக்காக அவரது குடும்பத்தினர் சுற்றுலா வேனில் கமுதிக்கு சென்றனர். நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய போது சத்திரப்பட்டியில் வேன் கவிழ்ந்ததில் 11 பேர் படுகாயமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கூடலூர் வனக்கோட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும். இந்த ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணி 4ஆம் தேதி வரையில் 4 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. 2 கிலோமீட்டர் நேர்கோட்டில் 27 இடங்களில் புலிகளின் கால் தடம், நேரடி பார்வை, எச்சம் உள்ளிட்டவற்றை கொண்டு இந்த பணி நடைபெறும். அதேபோல் தாவர உண்ணிகளான காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்டவையின் கணக்கெடுப்பும் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே காமாட்சியம்மன் கோயில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓடைப்பட்டி கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயில் உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பூக்குழி இறங்கும் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர்.
சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்தானூர் கிராமத்தில் நடந்த பந்தயத்தில் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை எட்டிய மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. Raja